என்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கல்ல? வெயிட் ஐ கேன் ப்ரூவ் இட் டூ யூ. நான் எப்ப நினைக்கிறேனோ, அப்போ பாடி வெயிட்ட என்னால ஷிஃப்ட் பண்ண முடியும். இருங்க காமிக்கிறேன். என்னோட பாடி வெயிட் சேஞ்ச் ஆகுது. யாரு என்ன சொன்னாலும் நம்பிர்றதா? என்கிட்டலாம் சூப்பர் பவரும் கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. சும்மாங்க கிளிக் பைட் பண்ணேன். ஏமாத்தீங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு another பியூட்டிஃபுல் வீடியோ. 365 நாள்ல 365 வீடியோ போடுறதுல இன்னைக்கு நாள் 6. பிக் பாஸ். வீடியோட ஆரம்பத்தில் உங்க எல்லாத்தையும் எதுக்கு கிளிக் பைட் பண்ணேன்னு இப்போ சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த வீடியோ ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகுது. இப்போ தான் இதை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைமே கிடைச்சிச்சு. இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் எக்கச்சக்கமாக வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்ல வர்றேன்னா, அடுத்து வரப்போ 6-7 வீடியோவில் இதே மாதிரி தான். என்னடா சில வீடியோவில் சிக்குன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருக்கானே, சில வீடியோவில் பக்குன்னு பெருத்த குட்டி ஆயிடுறானேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எல்லாம் பழைய ஃபுட்டேஜ். இப்போ தான் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்ன சம்பவம்னா, எங்க காலேஜ்ல இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. நான் படிக்கிறதோ மியூசிக் காலேஜ். ஆஹா, பயங்கரமா எல்லாரும் சினிமா பாட்டுலாம் பாடி என்ஜாய் பண்ணுவாங்களேன்னு நினைக்கலாம். ஆனா அங்கதான் எங்க காலேஜ் வைப்பாங்க ட்விஸ்ட். நோ சினி சாங்ஸ் அலவுட். சரி, நீங்க தான் பாட அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நானாச்சும் வந்த பசங்க கூட சேர்ந்து சினிமா பாட்டு பாடி வீடியோ விளாக் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு ரெக்கார்ட் பண்ணா, யாரை கேட்டு கேமரா எடுத்துட்டு தெரிஞ்சு கேமராவை பிடிங்கிட்டு போய் 500 ரூபாய் ஃபைன் அடிச்சு போட்டாங்க நண்பர்களே. வெளியிருந்து வந்திருந்த வேற காலேஜ் பையன் ஒருத்தன் அங்க சூப்பரா கிட்டார் வாசிட்டு இருந்தான் நண்பர்களே. நானும் அவன் கூட சேர்ந்து தங்கமே ஒன்னத்தான்னு ஜாலியா பாட்டு பாடி விளாக் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. அதை ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தங்க பார்த்து விட்டார்கள். யாஷ், கம் மீட் மீ இன் மை ஆஃபீஸ் அப்படின்னு தொக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. 500 ரூபாய்க்கு துண்டு விழுந்துருச்சு. யார் அந்த அதிகாரி, பேருனுங்கிற மேட்டர்லாம் தயவு செஞ்சு எவனும் என்கிட்ட வந்து கேட்டுறாதீங்க. சொன்னா ஏன் சீட்டு கிழிச்சிரும் பார்த்துக்கங்க. இந்த வீடியோ மட்டும் அந்த அதிகாரியோட கண்ணுல படாம பார்த்துக்கப்பா சாதிகளா, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். எவனாச்சும் ஒருத்தன் கண்டிப்பா போட்டுடுவாங்கன்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனாலும் நான் பயப்படல. பொய் சொன்னா தானே பயந்தாகணும். நான் உண்மைதானே சொல்றேன், எதுக்கு பயப்படணும்? இந்த காலேஜ்லாம் நல்ல காலேஜ் தாங்க. ஃபாதரு, பிரின்சிபலு, ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ரொம்ப தங்கமான மனுஷங்க. ஆனா நல்லது இருந்தா தீமையும் இருக்க தான் செய்யும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில முதுகெலும்பு இல்லாத ஜந்துக்கள் நம்மளை பத்தி பொய்யான ரூமர்ஸா பரப்பி விடுறது, இதனை எப்படி போட்டு விடலான்னே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அதுல சில உயர்ந்த மனிதர்கள் இந்த வீடியோவை கண்டிப்பா போட்டு கொடுத்துருவாங்க. நான் அடுத்த வீடியோவில் போட்டு கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்றேன். எங்க காலேஜ்ல நடந்த இந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல டிராயிங் போட்டி, கோல போட்டி, நாட்டுப்புற நடனம், பரதநாட்டிய போட்டி, கர்நாடிக் சிங்கிங், கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பலவிதமான போட்டி நடந்துச்சுங்க. மற்ற காலேஜ் பசங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் காலேஜ் பசங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி காய்ஸ், குட் நைட், பை பாய்.